கிறிஸ்துக்குள் அன்பான தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையில் தெய்வீக தொடுதலுக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைக்கு வேதத்திலே ஆதியாகமம் 14வது அதிகாரத்திலே ஒரு அற்புதமான பகுதி உண்டு. அந்த ஆதியாகமம் 14வது அதிகாரத்திலே சோதோம் கொமோரா கொள்ளையடிக்கப்பட்டு யுத்தத்தினாலே வீழ்த்தப்பட்டு சிறைப்பட்டு போய் விடுகிறார்கள். இந்த மாதிரியான சூழ்நிலையில் ஆபிரகாம் இந்த செய்தியை கேள்விப்பட்டு ஆபிரகாம் அந்த எதிரிகளை பின்தொடர்ந்து போய் அந்த ராஜாக்களை எல்லாம் வீழ்த்தி அவன் லோத்து மற்ற எல்லா குடும்பங்களையும் திருப்பி கொண்டு வருகிறார். அப்படி திருப்பி கொண்டு வரும்போது தான் மெல்கிசேதேக் அப்படின்ற ராஜா ஆசாரியர் அவர் ஆபிரகாமுக்கு நேராக வந்து அப்பத்தை திராட்சரசத்தை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து அவர்களை பலப்படுத்துகிறார். அவர் பலப்படுத்தினதுக்கு அப்புறம் ஆபிரகாமை பார்த்து மெல்கிசேதேக் சொல்லுகிறாரு, நீ இந்த பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கோ, ஆட்களை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்றார். அப்பதான் ஆபிரகாம் அந்த மெல்கிசேதேக்கை பார்த்து அவர் இவ்விதமாய் சொல்லுகிறாரு, ஆபிரகாமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் இங்க இருக்கிற ஒரு சரட்டை ஆகிலும் நான் என்ன பண்ண மாட்டேன், எடுத்துக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் அந்த மெல்கிசேதேக்கை பார்த்து சொல்லுங்க, எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி வசனம், அதாவது ஆதியாகமம் 14:23 அவர் சொல்லும்போது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராய் என் கைகளை நான் உயர்த்துவேன் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா ஆபிரகாமுடைய சபதம் என்ன தெரியுங்களா? நான் என் கைகளை உன்னதமான தேவனுக்கு நேராய் நான் உயர்த்துவேன், என் கரங்களை நான் உன்னதமான தேவனுக்கு நேராய் ஏறெடுப்பேன், என் கண்களை நான் உன்னதமான தேவனுக்கு நேராய் ஏறெடுப்பேன். இதுதான் ஆபிரகாமினுடைய ஒரு சபதமாக இருக்கிறது. இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் சந்திக்கும் போது நம்முடைய சபதம் என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், தேவன் என்னை வாழ வைத்தார் என்ற சாட்சியை நம் மூலம் மக்கள் கேள்விப்படுவதற்காக நாம் இந்த மாதிரியான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். பாருங்க, அவனுக்கு தெரியும் தேவன் யார், என் தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர் அப்படின்றது அவனுக்கு தெரியும். ஆகையால் தான் அவருக்கு நேராக என் கைகளை நான் ஏறெடுப்பேன் அப்படின்னு இந்த வசனத்திலே ஒரு சபதத்தை அவன் எடுக்கிறான். அன்பு தேவ பிள்ளைகளே, அவனுக்கு தெரியும் ராஜாவாகவே இருந்தாலும் சரி நீ என்னை ஆசீர்வதிக்க முடியாது, நீ ராஜாவாகவே இருந்தாலும் சரி நீ என்னை வாழ வைக்க முடியாது, நீ ராஜாவாகவே இருந்தாலும் சரி நான் உன்னுடைய உயர்வை நான் எதிர்பார்க்கல. மனுஷனுடைய உயர்வை ஆபிரகாம் விரும்பவில்லை. தேவனால் அவன் உயர்த்தப்பட வேண்டும், தேவ கரத்தினால் அவன் நிரப்பப்பட வேண்டும், தேவனுடைய நன்மையினால் அவன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஆபிரகாமினுடைய மிக முக்கியமான உள்ளான நோக்கமாக இருந்தது. பாருங்க, அநேக நேரத்திலே நமக்கு மனித தயவுகள் வேண்டும் தான், ஆனாலும் நம்முடைய உள்ளான மனசுக்குள்ள ஒரு சபதம் இருக்கணும். நான் மனுஷனுக்கு முன்னால போய் நிற்க மாட்டேன், என் தேவனுக்கு முன்பாக நிற்பேன். வானம் அவருடையது, பூமி அவருடையது, வானம் அவருடைய சிங்காசன, பூமி அவருடைய பாதப்படி, அது எல்லாம் அவரால் நிரப்பப்பட்டிருக்கிறது என்கிற அந்த வசனத்தின் அடிப்படையில் ஆபிரகாம் ஒரு சபதம் எடுத்தான். அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்க, எந்த மனிதன் தேவனுக்கு நேராய் தன் கண்களை ஏறெடுக்கிறானோ, கரங்களை விரிக்கிறானோ, அவனை எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுங்களா? அவன் யாருக்கிட்டையும் போய் முறுமுறுக்க மாட்டான். அவன் எனக்கு சம்பளம் பத்தல, என் குடும்பத்தை நடத்த முடியல அப்படின்னு சொல்லி யாருக்கிட்டையும் போய் ஒப்பாரி வைக்க மாட்டான். அவன் எனக்கு அது கொடுங்க இது கொடுங்கன்னு சொல்லி எந்த டிமாண்டையும் அவன் வைக்க மாட்டான். எத்தனை ஆயிரங்கள் சம்பாதித்தாலும் வந்தாலும் பத்தாத இந்த உலகத்துல போதுமென்ற மனதோடு கூட அவனால் வாழ முடியும். அவனுடைய வாழ்க்கையிலே பலவிதமான குறைவுகளினாலே அவன் மூழ்கடிக்கப்பட்டவனாக இருந்தாலும் அவன் ஒருபோதும் யாரிடத்திலும் போய் தன்னுடைய குறைவுகளை சொல்லி அனுதாபத்தை தேட மாட்டான். அவன் தேவனை நோக்கி வாழுகிற, தேவனை மையமாய் வைத்து வாழ்கிற ஒரு மனிதனாக அவன் காணப்படுவான். மனுஷனுக்குள்ள, ஒரு விசுவாசிக்குள்ள, ஒரு ஊழியக்காரனுக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் அவன் தேவனையே மையமாக வைத்து வாழ்கிறவன், தேவனையே நோக்கி வாழ்கிறவன். மனித தயவு நமக்கு வேண்டும் தான், ஆனாலும் உள்ளான மனசுல நமக்கு ஒரு சபதம் வேண்டும். என்ன சபதம்னா, நான் எந்த மனிதனுக்கு முன்னால நிற்க மாட்டேன், எந்த மனுஷங்கிட்டையும் போய் கேட்க மாட்டேன். கர்த்தர் என்னை நடத்த வேண்டும், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், அவருடைய நன்மையினால் நான் நிரப்பப்பட வேண்டும் என்பது நம்முடைய உள்ளான தீர்மானமாக இருக்க வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, இது ஒரு விசுவாசியின் சபதமாக, இது ஒரு ஊழியக்காரனின் சபதமாக, இது ஒரு குடும்பத்தின் சபதமாக, இது ஒரு தேசத்தின் சபதமாக, இது ஒரு தனிப்பட்ட நபரின் சபதமாக மாற வேண்டும், தீர்மானமாக மாற வேண்டும், அர்ப்பணிப்பாக மாற வேண்டும். இந்த காலை வேளை குறைவுகள் மூலம், தேவைகள் மூலம் நாம் மூழ்கடிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனாலும் இந்த ஆபிரகாமை போல நமக்குள் ஒரு சபதம் எடுத்துக்கொள்வோம். என் தேவன் வானத்தையும் பூமி
உருவாக்கினவர், எனக்கான ஆசீர்வாதங்களையும் அவர் உருவாக்கி அவருடைய கரத்தினால் என்னை நடத்துவார் என்கிற, அவருடைய கரத்தினால் என்னை உயர்த்துவார் என்கிற, அவருடைய கரத்தினால் என்னை திருப்தியாக்குவார் என்கிறதான அந்த விசுவாசம் நமக்குள் காணப்பட வேண்டும். பாருங்க, ஆபிரகாம் தேவனுக்கு நேராக தன் கண்களையும் கைகளையும் விரிப்பேன், ஏறெடுப்பேன் என்கிற சபதத்தை அவன் செய்திருந்தான். ஒரு வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானனை நோக்கி இருப்பது போல, ஒரு வேலைக்காரனுடைய கண்கள் எஜமாட்டியை நோக்கி இருப்பது போல, என் கண்கள், என் கரங்கள், என் எண்ணங்கள், என் வாழ்க்கை, என் பாத்திரம் உம்மையே நோக்கி இருக்கும் என்கிறதான அந்த விசுவாசத்தோடும் அந்த தேவனை மையமாய் வைத்து வாழ்கிறதான அந்த வாழ்க்கைக்கு நேராகவும் நாம் வழி நடத்தப்பட பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரங்களில் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா, எத்தனை தேவைகள் இருந்தாலும், எத்தனை குறைவுகள் இருந்தாலும், எத்தனை வெகுமதிகள் மனிதர்கள் எங்களுக்கு கொடுத்தாலும் ஆண்டவரே, அதெல்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. உம்முடைய கரத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதும், உமக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுத்து பார்ப்பதும், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல ஆண்டவரே, நாங்களும் சொல்லுகிறோம், எங்கள் கரங்கள் உமக்கு நேராக இருக்கிறது, எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிறது. நீர் இரக்கம் செய்வீராக. உம் பக்கத்தில் நாங்கள் நிற்கிறோம், உம் அருகில் நிற்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு வேண்டும். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று சொல்லக்கூடிய சாட்சிகள் மூலம் நாங்கள் ஆண்டவரே வாழ்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேண்டுமாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.